ஸ்ரீ கந்த புராணம் 30ஆம் பகுதி. தாரகனை வதம் செய்த கந்தன். தாரகா, நன்றாக இருக்கிறது உன் பேச்சு. உலகத்தை சிருஷ்டிக்கும் பரமசிவனாரின் கருணையே உன்னை அளிக்க வேண்டும் என்பதுதான். ஏனெனில் பரமசிவனார் உனக்கு வரமளிக்கும் போது என்ன கூறினாரோ அதை நீ மீறி விட்டாய். இறைவன் வரம் தருவது உலகத்திற்கு நன்மை செய்வதற்காகவே. நீயோ உலகத்தையே அழித்து கொண்டிருக்கிறாய். பிற உயிர்களை துன்புறுத்துகிறாய். பிறரை மதிக்காதவனுக்கும் கொடுமைப்படுத்துபவனுக்கும் இறைவன் கொடுத்த வரங்கள் பலிப்பதில்லை. சிவனாரிட்ட கட்டளைப்படி உன்னை ஒழிக்கவே வந்திருக்கிறேன். உன் மரண ஓலையை பிடி என்றார் கம்பீரமான குரலில். அவ்வளவுதான். தாரகனுக்கு பொறுமை போய் அசுரகுணம் தலைக்கேறிவிட்டது. சிறுவனே, இங்கே நின்று என்ன உளறிக் கொண்டிருக்கிறாய்? நான் தெய்வங்களான ஸ்ரீ மகாவிஷ்ணு, பிரம்மதேவர் மற்றும் தேவேந்திரனையும் வென்றவன். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவரது சக்கராயுதத்தை என் மீது ஏவிய போது அது என் நெஞ்சில் பட்டு பதக்கமாக ஒட்டி கொண்டிருப்பதை பார். அத்தகைய தைரியம் படைத்த என்னை ஒழித்து விடுவேன் என சாதாரணமாக கூறுகிறாயா? என் முன் நிற்கும் தகுதி கூட உனக்கு இல்லை. ஓடிவிடு. சென்று தாய் தந்தையுடன் சுகமாக இரு என்று கூறினான் ஆணவத்துடன். கர்ப்பம் பிடித்தவனே, தன் சுய பலத்தை தம்பட்டம் அடிப்பவன் வீரனே அல்ல. தைரியசாலிகள் செயலில்தான் எதையும் காட்டுவார்கள். அதை மற்றவர்கள் கண்டு புரிந்து கொள்வார்கள், புகழ்ந்து தள்ளுவார்கள். உன்னை நீயே புகழ்ந்ததன் மூலம் இறைவனிடம் பெற்ற வரத்தை இழந்து விட்டாய். வா போருக்கு என்று அறைகூவல் விடுத்தார் முருகப்பெருமான். பொறுமை இழந்த தாரகாசுரன் முருகனின் மீது அம்பு மழை பொழிய அவற்றையெல்லாம் அடித்து நொறுக்கினார் கந்தப்பெருமான். அதிபயங்கர யுத்தம் நிகழ்ந்தது. எல்லா அஸ்திரங்களையும் அடித்து நொறுக்கி தாரகனின் தும்பிக்கையை துண்டு துண்டாக்கினார் வடிவேலன். ஆனால் அது மீண்டும் முளைத்தது. பல மாயங்கள் செய்து மீண்டும் மீண்டும் பிழைத்த அவன் ஒரு கட்டத்தில் கிரௌஞ்ச மலைக்குள் சென்று ஒளிந்து கொண்டான். கந்தன் கிரௌஞ்ச மலை மீது தன் வேலை எறிந்தார். அதன் சக்தி தாழாமல் மலையாய் நின்ற கிரௌஞ்சன் என்ற அந்த அசுரன் தன் உயிரை நீத்தான். உயிரற்று சாய்ந்த மலையை வேலால் கிழித்த வேலவன் உள்ளிருந்த வீரபாகு மற்றும் வீரர்களை மீட்டார். அவர்கள் ஆரவாரத்துடன் வெளியே வந்தனர். மறைந்திருந்த தாரகன் வித்யுன்மாலி, தாரகாக்ஷன், கமலாக்ஷன் என்ற பெயர்களில் 3 வடிவங்களை எடுத்தான். 3 நகரங்களை அமைத்து அதில் ஒளிந்து கொண்டான். முருகப்பெருமான் பரமசிவனார் போல் உருமாறி அந்த நகரங்களை எரித்தே அழித்தார். அங்கிருந்து தப்பிய தாரகனை வேலெறிந்து வீழ்த்தினார். சற்றும் எதிர்பாராத விதமாக தாரகன் போர்க்களத்தில் வீழ்ந்து மாண்டான். வானவர்கள் மலர் மாறி பொழிந்தனர். தாரகனின் படை சிதறியது. அவர்களை வீரபாகு தேவர் தலைமையிலான தேவர் படை துவம்சம் செய்தது. போர்க்களத்தில் ஒரு அசுர உயிர் கூட மிஞ்சவில்லை. தாரகன் மடிந்தான் என்ற செய்தி அறிந்த அவனது மனைவி கௌரியும் மற்ற ஆசை நாயகியரும் ஓடோடி வந்தனர். அன்பரே, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினாலும் தேவேந்திரனாலும் வெல்ல முடியாதவரும் பரமசிவனாரிடம் சாகா வரம் பெற்றவருமான உங்களுக்கா இந்த கதி நேர்ந்தது? இனி நீங்கள் சென்றுள்ள உலகத்திற்கே வருவோம். ஒரு சிறுவனிடம் உங்கள் கணவன் தோற்றான் என்று பிறர் பேசுவது எங்கள் செவிகளில் விழும் முன் உங்களை நாடி வந்து விடுகிறோம் என்று கதறினர். 30ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.